அனைத்து மனிதகுலமும் நம் குடும்பமே. சுவாமி ராமதீர்த்தர் அமெரிக்காவிற்கு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். கப்பல் கலிபோர்னியாவில் ஒரு துறைமுகத்தை அடைந்தது. மற்ற அனைவரும் கப்பலை விட்டு இறங்கிக் கொண்டிருந்தபோது சுவாமி மட்டும் கப்பலின் மேல்தளத்தில் அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். இதைக் கவனித்த ஓர் அமெரிக்கர் அவரிடம் கேட்டார், "உங்கள் சாமான்கள் எங்கே?" அந்த சந்நியாசி புன்னகையுடன் பதிலளித்தார், "என் உடைமைகள் அனைத்தும் என்னுடன் இருக்கின்றன." அமெரிக்கருக்கு புரியவில்லை. ஏனென்றால் சுவாமியிடம் எந்த பொருளும் இல்லை. அப்போது ராமதீர்த்தர் சொன்னார், "என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் என் சொத்துக்கள் என்று நீங்கள் கருதினால், நீங்கள் பார்க்கிறபடி என் சொத்துகள் அனைத்தும் என்னிடமே இருக்கின்றன. இவை தவிர என்னுடையது என்று சொல்ல எனக்கு வேறு எதுவும் இல்லை." அமெரிக்கர் திகைத்துப் போனார். பின்னர் அவர் மற்றொரு கேள்வி கேட்டார், "உங்களிடம் பணம் இருக்கிறதா?" ராமதீர்த்தர் அமைதியாகச் சொன்னார், "நான் எனக்காக எதையும் வைத்துக் கொள்வதில்லை. நான் இறைவனால் படைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம். அவர் என் தந்தை. இந்த பூமியில் உள்ள அனைத்தும் அவருடையது. அவருடையது எல்லாம் எனக்கும் சொந்தம் என்றால், நான் ஏன் எதையாவது எடுத்துச் செல்ல வேண்டும்?" ஆன்மீக உணர்வு கொண்டவர்கள் எனக்கு உணவு அளிக்கிறார்கள், தாகமெடுக்கும்போது நீர் தருகிறார்கள். நம் சக மனிதர்கள் மீது அன்பு இருந்தால் நம் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ராமதீர்த்தர் தொடர்ந்தார், "இந்த உலகம் இயங்குவதற்கு காரணமான அந்த உண்மையே தான் வணங்கும் கடவுள் என்று. வேதாந்த உண்மைகள் மட்டுமே ராமதீர்த்தரின் ஒரே சொத்து என்பது தெளிவாக தெரிந்தது." அமெரிக்கர் இன்னும் ஒரு கேள்வி கேட்டார், "அமெரிக்காவில் உங்களுக்கு யாரையாவது தெரியுமா?" ராமதீர்த்தர் சிரித்தபடி சொன்னார், "ஒருவரை அறிவேன். அது நீங்கள்தான்." அந்த அமெரிக்கர் சுவாமியுடனான இந்த சந்திப்பை தன் வாழ்நாள் முழுவதும் மறக்கவே இல்லை. பல ஆண்டுகள் கழித்தும் அவர் இந்த நிகழ்வை நினைவு கூர்ந்தார். இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் படிப்பினை என்னவென்றால், இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் நம் அன்புக்கும் மரியாதைக்கும் உரியவர். வசுதைவ குடும்பகம். அனைத்து மனிதகுலமும்